தொடர்ந்து இந்த மாதிரி தனித்து நிற்கிறாள், அவரோட வெற்றி ஏன் கிடைக்கவே மாட்டேங்கிறது? காரணம் என்ன? அவரோட காரணம் என்ன, மக்களுக்கு சரியாக ஒரு புரிதல் இல்லை, அவ்வளோதான். அதுதான் நான் நினைப்பேன். நான் அவரெல்லாம் பேசலாம், கரெக்டாக தான் பேசுகிறாரு. மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை. அதை புரிஞ்சாலுமே கூட எப்படி சொல்கிறது, ஓட்டு போட மாட்டுறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் அவருக்கு ஓட்டு போடுற அளவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் பின்னாடி இருக்க ஜென்ரேஷன் போட மாட்டாங்களே. ஒரு வெற்றிக்கான இதுவே அவங்க தான். ஆனால் அவங்க போடாமல் இருக்கிறது என்ன காரணம்? அது வெற்றி எப்போ வரும்னா அவங்களும் செத்தாக தான் வரும் உங்களுக்கு வெற்றி. சொன்ன மாதிரி இது என்ன சொல்கிறது, அவர் சொல்லுவார்ல, நான் சாவர வரைக்கும் ரெட்டலை தான், சாவர வரைக்கும் சூரியன் தானாங்களே. அவங்க தொண்டருக்கு யாரும் சொன்னாராம், நீங்களாம் எப்படா சாவீங்கன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி அவங்களாம் செத்தாக தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆட்சி பிடிப்பார்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை கடந்து வரணும்னா என்னென்ன ஏதாவது ஒரு டிப்ஸ் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போகிறது? யார் மக்கள் பண்ணாவா இல்லை அவர் பண்ணாவா? அதான் சீமான் பண்ணணும் மக்கள்கிட்ட. இன்னும் அவர் ஆல்ரெடி எல்லாரும் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்? அவர் இன்னும் நான் இது எப்படி சொல்கிறது, அவர் எல்லாம் பண்ணிட்டாரு. அது மக்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டுது. அது எப்படி சொல்கிறது, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறதா நாங்களும் சொல்லி தான் பார்க்குறோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சொந்தக்காரங்களை சொல்லி பார்த்தேன். எங்கள் சொந்தக்காரலாம் ஓகே பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நானும் அவரோட இது தான். நான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ நாங்கள் பண்ணோம். எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கு சொல்லி வச்சு நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு 15 பேர் போட்டாங்க ஓட்டு. ஸோ அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியாது எங்களால். இப்போ அண்ணன் ஒருவேளை ஒரு கூட்டணி வச்சா, இந்த மாதிரி ஒரு ஆளுங்களோட வச்சா, கூட்டணிலாம் தேவையில்ல தலைவா, கூட்டணி வேணவே வேணாம். அது இல்லாமல் ஆட்சி அமைக்கவே முடியாது அப்படின்னு. அது வேணால் கரெக்ட் தான். பட் எனக்கு கூட்டணி வைக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதி யாருக்குமே இல்லையே கூட்டணி வைக்கிற அளவுக்கு. அதாவது தமிழ் ஆட்களில் திருமாவளவன் வரலாம் தான், அவர் கூட்டணி வைக்கலாம் தான். பட் அவரே சரியான சேர்க்கலாம் தான் நாங்கள் போய் சேர்ந்துருக்காரு அங்கே திமுகவில். சரியான சேர்க்கை அந்த இவருக்கு சப்போர்ட் பண்ணிப்பார்ல, இவரை தூக்கி விட்டுருப்பார்ல. கூட்டணி இல்லாமலே கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி பண்ணலாம். நான் இல்லை எப்படி சொல்கிறது, நான் கூட்டணியில் தேவைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அதுக்கான கூட்டணி யாரும் சரியில்லைல்ல. அவரோட அந்த கட்சியோட முக்கியமான கொள்கை வந்து இந்த தமிழர் தான் தமிழ். ஆமாம் ஆமாம். அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க? ஏற்றுக்கலாம் தான், சரிதான். பட் யாராவது வராங்க, யாராவது வந்து பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களால மற்ற நாட்டில் போய் கேரளாவிலையோ ஆந்திராவிலையோ அப்புறம் இது கர்நாடகாவில் அங்கே போய் நிற்க முடியல, இங்கே வந்து நிற்கிறாங்க. அது ஏன்? அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்காது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது முன்வைக்கிறாங்க. நல்லவங்களா இருந்தால் போதும், தமிழால் தான் இருக்கணும்னு இல்லை, யாராக இருந்தாலும் எக்ஸாம்பிள் அப்படி கூட வரலாம். நான் இப்போ கூட தான் சொல்லுவேன், சீமான் தான் ஒருத்தரும் சொல்லணும். நான் தமிழ்நாடுகள் நல்ல ஒரு இதே கொள்கையோட ஏன் இதோட கொஞ்சம் பெஸ்ட்டாக ஒரு கொள்கையை வச்சு அவங்க வந்து நின்னாலும் ஓகே, அவங்களும் வரவேற்கலாம். நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படியே அந்த மாதிரி எண்ணத்தோட வந்தால் போதும். அந்த கொள்கையை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறேன். தமிழர் தான் ஆளணுங்கிறத ஏற்றுக்கிறீங்களா இல்லை யார் இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி? தமிழ் ஆளுங்க யாராக இருந்தாலும் ஓகே தான். தமிழர் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் ஓகே தான். நல்லா தமிழை பற்றி பேசுகிறாரு. எனக்கு தமிழ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கிலீஷோட அவ்வளோ பேச மாட்டேன்னு வச்சுங்களேன், முக்காசி தமிழ் தான் பேசுவேன். ஏன்னா நான் தமிழங்கிறதுனால எனக்கு அந்த தளபதி பிடிக்கும். ஏன்னா அவர் சீமான் கூட தளபதி சப்போர்ட்டாக பேசுவார். எந்த தளபதி படம் கூட இடையில இந்த அரசியலை பற்றி இருந்துச்சுல, அப்போ கூட அவர் இதனால் கட்டோட உடைச்சப்போ நம்ம தலைவர் தான் போய் அவருக்காக பேசினார். என் தம்பி செய்வான், ஏன்னா தப்பு செய்கிறவனை தட்டி கேட்குறப்போ குத்தோட மனசு குறுக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்தமாரி செய்கிறப்ப அதனால் பிரச்சனை வரும்னு சொல்லி அவர் பேசினார். அதனால் எனக்கு அவர் பிடிக்கும். அதனால் அவர் தான் ஓட்டு போடுவோம். உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் எந்த தேர்தலாக இருந்தாலும் நான் ஓட்டு போட்டால் அவர் தான் ஓட்டு போடுவோம். இல்லை, அந்த மாதிரி தேர்தல் நடக்கிற இடத்துலலாம் திமுக வந்து வேட்பாளர்களை தாக்குறாங்களான்னு சொல்கிறாங்களா? அது அவங்க பயப்படுற மாதிரி எடுத்துக்கலாமா? நாம் தமிழர் வேட்பாளர்களை வந்து திமுக ஆட்கள் தாக்குறாங்களே அந்த இல்லை, இதுவரை நான் எங்கள் ஊர்லேயும் சரி, நான் ஓட்டு போடுறப்ப இந்த காசு கொடுத்து ஓட்டு போடுவாங்கல்ல, அதனால் எங்கள் ஊரில் நான் தமிழர் தான். எங்கள் கட்சி வந்து இதுவரை யாருக்கும் நாங்கள் ஃபண்டு கொடுக்காது. அது கொடுக்காதனால தான் மக்கள் ஓட்டு போடல. இங்கே வந்து என்னென்னா காசு கொடுத்துட்றாங்க, அதனால ஓட்டு வாங்கிடுறாங்க. இங்கே மணிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தவிர மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். காசு இல்லாமல் எப்படி அவங்க வெற்றி எப்படி சாத்தியப்படுத்த போகிறோம்? அதுதான் சொல்கிறாங்க. இங்கே மணி தான் முக்கியம்னு சொல்கிறாங்க, பணம் இல்லாதவன் பணம்னு சொல்கிறாங்களா? அதுதான் இங்கே சொல்கிறது. நாம் தமிழரோட வெற்றியை அடுத்து கொண்டு போனால் மக்கள் பெஸ்ட்டு திருந்தணும். அப்போ தான் அடுத்த வெற்றியை கொண்டு போக முடியும். ஏன்னா தமிழருக்கு தமிழர் உதவி செய்யலைனாக்கா என்ன பண்ண முடியும்? மற்ற நாட்டுக்காரனுக்கு உதவி செய்கிறான் தமிழனுக்கே தமிழன் உதவி செய்யலை. அப்படிங்கிறப்ப என்ன தமிழ் சொல்லிட்டு அடுத்த இல்லை. சீமானோட ஒரு சிறந்த கொள்கை இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இதனால தான் நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அப்படி சொல்ல. அவர் தமிழை பண்பற்றதுனால தான் எனக்கு பிடிக்கும். அவர் கொள்கையில் என்ன இருக்குதோ இல்லையோ, அவர் தமிழை பண்பற்றதுனால எனக்கு அவரை பிடிக்கும். அவர் வந்து தமிழ் மேலே பற்றாதனால அவர் மேலே நான் பற்றாருங்க. அவ்வளோதான். இவங்களாம் கூட்டணி வந்தால் ஏதோ ஒரு பவர் கிடைக்கும். மற்றபடி தனிச்சிடம் நின்னாலாம் வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக தனித்து தான் நிற்பேன் நான் அப்படின்ற மாதிரி அவர் வரணும் தான் ஆசை. பட் நம்ம மக்கள் வந்து அந்த தெளிவு இல்லை. அவர் என்ன தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு 10 பேருக்கு புரியுது, 90 பேர் அவங்கவுங்க இதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. வரக்கூடாது நேரம் நினைக்கல, அது எல்லாருமே நினைக்கணும். நம்ம மட்டும் நினச்சா பிரயோஜனம். அது எப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவர் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? கட்சி இப்போதைக்கு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்டை தான் கவர் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட் கையில் தான் இப்போ எல்லாமே இருக்குது. அவங்க காலேஜாக போய்ட்டு அவங்க கட்சியாக இதுவாக பண்ணாமல் இதை எடுத்து சொல்லணும். விவசாயம் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் எடுத்து சொன்னால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான்.
ஆனால் இளைஞர்கள்லாம் ஓரளவுக்கு அவர் பக்கம் வந்திருந்தாலும் கூட அதுக்கு அடுத்து இருக்க அந்த தலைமுறைகள்லாம் அவருக்கு வாக்கு செலுத்துறது இல்லையே, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதை தான் சொல்கிறேனே, அவர் சொல்கிறது வந்து 100 பேருக்கு சொல்கிறாருன்னா அதில் 10 பேருக்கு புரியுது, 10 பேர் தான் போடுறான். தோக்கிறதுக்கு காரணமே இதுதான். அப்படி இல்லைனா கூட்டணி இருக்கணும். யார் கூடனா கொஞ்சம் கூட்டணி இருந்து வெளியே அதுக்கப்புறம் கொஞ்சம் பவர் காட்டின்னு வரலாம். தண்ணித்தே நின்றுனா நம்ம 20 வருஷம் நின்னாலும் நம்ம அதே கெப்பாசிட்டி தான் காட்ட முடியும். இப்போ ஒரு கூட்டணி வச்சா யார்கிட்ட வச்சா நல்லா இருக்கும்? அவர் அந்த 2 கட்சிகள் பக்கம் போக மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதை தவிர்த்து யாருக்கிட்டனா வச்சா யார் கூட வச்சா நல்லா இருக்கும்? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் கூட வைக்கலாம். அவர் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாருல்ல, அந்த கொள்கையை எப்படி பார்க்குறேன்? இங்கே அதாவது மனிதர்களை காப்பாற்றணும், தமிழ்லாம் கிடையாதுங்க, யார் வேணாலும் வாழலாம். அந்த மாதிரி உலகம் தான் இது. எல்லோரும் படைக்கப்பட்டிருக்கோம். அவங்கவுங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணும். அது ஆள்றதுக்கு தேவையான ஒரு ஆள் மட்டும்தான் வேணும். தமிழர்கள் தான் வாழணும், இந்தியன் வாழக்கூடாதெல்லாம் கிடையாது. எல்லாருமே வாழலாம். எல்லாமே பிறந்துட்டோம், எல்லாருமே வாழணும். அதுக்கு தேவையான என்ன சட்டம் இருக்கோ அதை கொண்டு வரணும். ஆனால் தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் அவர் முன்வைக்கிறார். அது சரின்ற மாதிரி இருக்கலாம். அது எப்படி சொல்கிறது, நானும் தமிழன் தான். எல்லாருக்கும் அவங்கவுங்களும் ஆசை இருக்கணும். அதனால் தமிழர் தான் ஆளணும் கிடையாது. கரெக்டான அந்த பொசிஷன் யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்க